புது பில்டிங்கில் செங்கல் கோவிலில் தான் பாம்பு பார்த்ததா கூப்பிட்ருக்காங்க. லைட் எதுவும் இருக்கா? ஸோ ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக செக் பண்ணிட்டோங்க. ஸோ வெள்ளிக்கிழமை வழக்கம் போல் நான் சொல்லியிருக்கேன், வெள்ளிக்கிழமை நல்லா பாம்பு வரும். அது போய் புது கட்டடங்களை தங்கப்பில் என்ன பண்ணுறீங்க? இந்த பக்கம் போ. இல்லை இல்லை நான் பார்த்துக்கிறேன். வானே வானே இல்லை. இந்த வந்துட்டேனே. இருடா, தண்ணி தரேன். நம்ம பசினையில் இருக்கிற தண்ணி தரையா? சாக்கெல்லாம் இருக்கணே, அவனுக்கு தண்ணி மட்டும் கொடுக்கணுமே. பொறுமையாக மட்டும் இருங்க. அவ்வளோதான் ஜூஸ். அப்படி நில்லு, எதுக்கு பயப்படுற? தண்ணி தரேன்டா நீ தங்கம். தண்ணி வந்துடும், தண்ணி வருது, நெல்லு. தண்ணி வந்துருச்சு குடிச்சிட்டு அப்புறம் பேக் பண்ணுறேன். நெல்லு சூப்பர். தண்ணி வந்துருச்சு. அப்படி ஓடு. இப்போ இந்த மாதிரி பிளெயினாக இருந்தால் இப்படியே போயிடும். ஜாமா இப்போ போட்டு வச்சிங்கன்னா அப்படியே நின்று பதுங்கிக்கிறோம். நான் பார்த்துக்கிறேன். சரி நின்று. அவ்வளோதான். நல்லா நினச்சிருவோம் உடம்பு. போமா? ஓகே தானே? சரி. போ, இதில் போ, இதுக்குள்ளே போ. கயிறு லேட் ஆகும், திரும்பி வரக்கூடாது, சரியா? சாக்கு இந்த இல்லை, அந்த இது சிமெண்ட்டு இருக்குது, அலசி போட தர சொன்னேனே உங்களை. ஸோ ரொம்ப கவனமாக இருக்கணும் மக்களே. செங்கல் குவியல், இந்த மாதிரி சாக்கு, இந்த மாதிரி சின்ன சின்ன கட்டைகள், இந்த மாதிரி இடங்களில் இந்த மாதிரி நல்ல பாம்புகள் ரொம்ப விரும்பி இருப்பாங்க. காரணம் கூலிங் அதிகமாக இருக்கும். அவங்களுக்கு தேவையான உணவுகள் இந்த செங்கல்லையே இருக்கும். எலி, தவளைகள். ஸோ ரொம்ப கவனமாக இருங்க. கட்டட வேலை பார்க்குறவங்க பலமுறை நம்ம வீடியோவில் சொல்லியிருக்கோம். செங்கல் இந்த மாதிரி பொருட்கள் நீங்கள் எடுக்கிறதா இருந்தால் பாம்பு உள்ளே இருக்கிறதா நினச்சி தான் கவனமாக எடுக்கணும்.